மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அஇஅதிமுக மகளிர் அணி சார்பில் முந்தைய சாதனையை முறியடிக்கும் விதமாக தமிழகத்தில் ஒரே நேரத்தில் சுமார் 16,000 பெண்களுக்கு, குறிப்பாக தருமபுரியில் மட்டும் 2,037 பெண்களுக்கு மார்பக பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டு கின்னஸ் சாதனை நிகழ்த்தப்பட்டது. இதனை பாராட்டி கின்னஸ் உலக சாதனை நிறுவனம் அதற்கான சான்றிதழை வழங்கியுள்ளது. மக்களுக்காகவே தம் வாழ்வை அர்ப்பணித்துள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா யாரும் செய்திராத சாதனைகளை தொடர்ந்து செய்து வருவதை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ நடுவர் புகழ்ந்து பாராட்டியுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதாவின் மேலான வழிகாட்டுதலின்படி சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அஇஅதிமுக மகளிர் அணி சார்பில் தமிழகத்தில் 10 இடங்களில் மகளிருக்கான சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டன. குறிப்பாக இந்த மருத்துவ முகாம்களில் மகளிருக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அனைத்து முகாம்களிலும் 16,000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தர்மபுரியில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற மருத்துவ முகாமில் மட்டும் 2,037 பெண்கள் பங்கு கொண்டு மார்பக புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகளை செய்து கொண்டனர். ஒரே இடத்தில் 2,037 பேர் மார்பக புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்வது என்பது உலக சாதனையாக கருதப்படுகிறது. இதற்கு முன் ஒரே இடத்தில் 971 மகளிர் மார்பக புற்றுநோய் பரிசோதனையை மேற்கொண்டதாக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் பதிவாகி இருக்கிறது. அந்த சாதனையை மிஞ்சும் வகையில் தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற மருத்துவ பரிசோதனை முகாம் அமைந்திருந்தது. பெண்களின் உயர்வுக்கும் பாதுகாப்புக்கும் உலகில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி நாடு முழுவதற்கும் எடுத்துக்காட்டாக அத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதாவின் சிறப்பான பணிகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் தர்மபுரியில் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இந்த உலக சாதனை நிகழ்வினையொட்டி அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ நடுவர் திருமதி லூசியா சினிகாக்லிசி வழங்கிய புதிய கின்னஸ் உலக சாதனைக்கான சான்றிதழை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா சார்பில் கழக மகளிர் அணி செயலாளர் திருமதி எல் சசிகலா புஷ்பா MP பெற்றுக் கொண்டார். அப்போது மகளிருக்கென தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட மருத்துவ முகாம்களை திருமதி லூசியா சினிகாக்லிசி வெகுவாக பாராட்டினார். குறிப்பாக மார்பக புற்றுநோய் கண்டறியும் மருத்துவ முகாம் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் மக்களுக்கு பயன்பட்டிருப்பது உலக சாதனை மட்டுமல்ல, தமிழகத்திலிருந்து உலகிற்கு சொல்லப்படும் செய்தியும் ஆகும் என அவர் தெரிவித்தார். இதுபோன்ற மருத்துவ முகாம்கள் உலக அளவில் நடைபெற வேண்டியதன் அவசியம் அதிகம் உள்ளது என்றும் திருமதி லூசியா சினிகாக்லிசி குறிப்பிட்டார். மேலும் மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து வாழும் மக்களின் முதல்வர் அம்மா யாரும் செய்திராத சாதனைகளை தொடர்ந்து செய்து வருவதை நன்றியோடு பாராட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். The record attempt for the largest simultaneous self-examination for breast cancer took place in 6th of March in Dharmapuri, and a total of 2,037 women participated. The record was well organized and it was a great success. Also a very important message for the women of Tamil Nadu and the women of the world. Early detection for breast cancer is crucial for making sure that more people are cured and can survive such illness. I would like to thank Amma, Ms. Jayalalitha, for organizing such event. Thank you. இதற்கான நிகழ்ச்சியின் போது கழக அமைப்பு செயலாளரும் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவருமான டாக்டர் திருமதி விசாலாட்சி நெடுஞ்செழியன், தலைமை நிலைய செயலாளரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான திரு P. பழனியப்பன், இலக்கிய அணி செயலாளரும் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சருமான திருமதி ப. வளர்மதி, கழக அமைப்பு செயலாளரும் மனுக்கள் பரிசீலனை குழு உறுப்பினரும் கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சருமான திருமதி S. கோகுல இந்திரா, புதுக்கோட்டை மாவட்ட கழக செயலாளரும் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சருமான டாக்டர் C. விஜயபாஸ்கர் ஆகியோர் உடனிருந்தனர்.